அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வஸைனல் இன்சான பிவாலிதைனி இஹ்சானா, மனித சமுதாயத்திற்கு நாம் வசியத்து செய்கின்றோம், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். அல்லாஹ் மற்ற வணக்க வழிபாடுகளை பற்றி பேசும் பொழுது இந்த வசியத் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். பொதுவாக வசியத்து என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், மரண தருவாயில் இருக்கும் பொழுது கடைசியாக செய்யக்கூடிய அறிவுரைக்கு வசியத் என்று பயன்படுத்துவார்கள். அந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் இங்கு அந்த பெற்றோர்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இடத்துலலாம் எனக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்லுறானோ அத்தோடு சேர்த்து சேர்த்து வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். இந்த பெற்றோரிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு அல்லவா, இது அல்லாஹ் நிறைய இடங்கள்ல பேசுறான். வலா தகுல்லஹுமா உஃப், அவங்க இடத்துல சீன்னு பேசாதீங்க, அவங்க இடத்துல நல்ல முறையில பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உங்களுடைய தாயின் பாதத்திற்கு கீழ்தான் சொர்க்கம் இருக்கு என்று சொன்னார்கள். ஆனா அந்த தாயை நம்ம எப்படி நடத்துறோம் பாத்தீங்களா, செருப்பை விட மோசமாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்று நம்முடைய அவங்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயம், அவரோடு பேசக்கூடிய விஷயம் அவருடைய மனதை நோகடிக்கிற மாதிரி, நமக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க அவர்களுக்கு பிடிக்காததான் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் என்னோட சொர்க்கத்துல இருக்கக்கூடியவரை பார்க்க ஆசைப்படுறேன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, இந்த வழியா ஒரு நபர் கடந்து செல்வார்கள், அவர்தான் உங்களோடு சுவனத்தில் இருப்பார் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு மனிதர் கடந்து செல்வார், அந்த மனிதர் அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்க மாட்டார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை பின்தொடர்ந்து செல்வார்கள். சென்று பார்த்தால் அவர் ஒரு சின்ன வீட்டுல ஒரு வயசான அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த மனிதர் என்ன செய்வாருன்னா, உணவு செஞ்சு அந்த உணவை அந்த அம்மாவுக்கு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டுட்டு அந்த வீட்டை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு வெளியே வருவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, எப்பா நீங்க இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, அவங்க யாருன்னு கேட்பாங்க. அவங்க என்னுடைய தாயார் என்று சொல்லுவாங்க. அப்போ தாயார் உங்களுக்காக ஏதாவது துவா செஞ்சிருக்காங்களான்னு கேட்கும் பொழுது, ஆமா எனக்காக என் தாயார் துவா செஞ்சிருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலத்தோடு என் பிள்ளை சொர்க்கத்துல இருக்கணும் துவா செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னதும் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய துவாவை உங்களுடைய தாயாருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தண்டனை தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பெற்றோரிடத்தை நல்ல முறை நடந்து கொள்ளாமல் அவருடைய சாபத்தை உண்டாக்குவது, அவருடைய சாபத்திற்கு ஆளாகுவது, அவருடைய கோபத்திற்கு ஆளாவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லுவாங்க, உங்களுடைய தந்தையின் பொருத்தம் தான் அல்லாஹ்வின் பொருத்தம், உங்களுடைய தந்தையின் பொருத்தம் தான் அல்லாஹ்வின் பொருத்தம், உங்களுடைய தந்தையின் கோபம் தான் அல்லாஹ்வின் கோபம் என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அவருடைய துவா இருந்தா போதும். அவரோட துவாவை பெற்றுட்டோம்னா நம்ம துனியாவிலும் வெற்றி அடைந்து விடலாம், நாளை மறுமையிலும் வெற்றி அடைஞ்சிடலாம். அதனால அவங்களிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறையை நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அவரிடத்துல வாங்க போங்கன்னு பேசுங்க. என்ன மரியாதை கொடுத்து பேசக்கூடியவர்கள் நம்ம இருக்கணும். இஸ்லாம் நமக்கு அதை தான் சொல்லி தருது. நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெற்றோர்களுக்கு துவா செய்தியும் சொல்லி தருவான். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, எல்லாம் எங்களை சின்ன பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அப்படி அவர்களையும் நீ பார்த்து கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செஞ்சு அவங்களோட நல்ல முறை நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.